ஆட்சியில் வந்த உடனே நீட்டை வந்து நான் பற்றி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே அந்த நீட்டை பற்றி அவங்க பேசலை. ஏதாவது ஒரு விஷயத்தில் இதில் அவர் மாற்றா இருக்காருன்னு சொல்லுவாங்க. நான் பாயிண்ட் படி வரேன், நம்பர் படி சொல்கிறேன். அதாவது வந்து இலவசத்தை ஒழிப்பும்னு சொன்னார், அதில் ஒரு மாற்றம் வந்தாரா? அப்போனா இந்த மக்கள் வந்து எதிர்பார்த்தது வந்து மாற்றத்தை இல்லை, ஒரு திரை கவர்ச்சி. அவர் வந்து நல்லா டான்ஸ் ஆகிறாரு, நல்லா நடிக்கிறாரு. மக்கள் வந்து திருந்தணும், இது திருந்தலை. நடிகர் பின்னால் போகிறாங்க. நடிகர் பின்னால் போனால் அது என்ன ஆகும்? இவங்க சொல்கிறாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஸ்டாலின் ஆட்சியில் அப்படின்றாங்க. இவங்க ஆட்சி வந்தால் ஒரு தப்பு கூட நடக்காமல் பண்ணுவாங்களான்றது 100% சந்தேகம் தான். அண்ணாமலை நல்லா வந்து தமிழ்நாட்டில் நல்லா பரப்புரை பண்ணி அழகாக வச்சிருந்தாரு. விஜய் சார் வாழைப்பழம் மாரி அழுட்டு போயிட்டார். அண்ணாமலை இருந்திருந்தா கண்டிப்பாக பிஜேபி ஒரு 15 சீட் தமிழ்நாட்டில் வந்திருக்கும், அது கன்ஃபார்ம். மக்கள் முன்னேறலாம் எல்லாம் இளைஞர்கள்லாம் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிற மாரிலாம் கிடையாது. இளைஞர்கள்லாம் இப்பெல்லாம் வெறுத்து போய் ஓட்டு போட்டது தான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று தினம் வந்து 2026க்கான சட்டமன்ற தேர்தலுக்கான ரிசல்ட் வந்திருக்கு. அதில் வந்து டிவிகே ஒரு பெரிய பாட்டாக ஜெயிச்சிருக்காங்க, டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. இப்போ வந்து மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை தேடி போனதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? மக்கள் மாற்றத்தை தேடி போனக்கான திமுக வந்து ஆரம்பத்திலே ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னு சொன்னால், நான் ஆட்சியில் வந்த உடனே நீட்டை வந்து நான் பற்றி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே அந்த நீட்டை பற்றி அவங்க பேசலை. ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்தால தவிர அந்த நீட்டு என்னன்றதை பற்றி அவங்க வந்து இது வரைக்கும் அவங்க மத்தியில் பேசவே இல்லை. அது மக்கள் மத்தியில் பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. இன்னும் அடுத்தபடியான என்னன்னா, இவங்க ஆட்சியில் மட்டும்தான் இன்னைக்கு வந்து இந்த கஞ்சா போதை வஸ்துக்கள்லாம் அதிகமான ஆதது இவங்க ஆட்சியில் தான். எடப்பாடி கூட ஆட்சி செஞ்சாங்க, அம்மா கூட ஆட்சி செஞ்சாங்க, இந்த அளவு கிடையாது. பட் இவங்களுடைய ஆட்சியில் போதை வஸ்து இதெல்லாம் நான் பத்திரிக்கையில் நிறைய அடிக்கடி சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். எல்லா பத்திரிக்கையிலும் பேட்டி கொடுத்துருக்கேன். இது அவங்க கண்டுக்கவே இல்லை. பப்ளிக்கில் விற்கிறாங்க கஞ்சாவை, அதை தட்டி கேட்குது, காவல்துறை உரிமை இருக்குது. கண்டும் காணாமல் போனதுனால அவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்தும் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு காரணமாக இருக்குது. மக்கள் வந்து என்னன்னா மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்கன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. இதில் அதுதான், மற்றபடியே வேற ஒன்றும் இல்லை. இவங்க மேலே இருக்கிற வெறுப்பு தான் இவ்வளோ இதாக காமிச்சிருக்காங்க மக்கள். எல்லாரும் போட்டிருக்கிறாங்க, மக்கள் எல்லாருமே போட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து ஏதோ போயிட்டு தேடி இருக்காங்க. யாரோ அவங்க சூஸ் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அவர் கொள்கையை சொல்லியிருக்கிறாரு, அந்த கொள்கையை அவர் செய்யணும். செய்யலைன்னா திருப்பியும் அதே தான். மக்கள் ஒரே ஒரு ஓட்டை நம்பி அந்த ஓட்டு கிடச்சிருக்கு அவங்களுக்கு. எல்லாரையும் போய் நல்லா செய்வாங்கன்னு போடுறாங்க. இப்போ போட்டிருக்கிறாங்க. இப்போ 3 பேரையும் வந்து வேலை எடுத்து எல்லாம் சுற்றினாங்க. இப்போ 3 வேலும் ஒரு வேலு தனியாக நிற்கிது. இந்த வேலு வந்து ஏமாற்ற முடியாது. இந்த வாட்டி இந்த வேலை வச்சுக்கிட்டு இவரும் ஆளுங்கட்சி கிடையாது. இப்போ ஒருத்தர் கூட்டணி வச்சாகணும். அப்போ 3 பேர்கிட்டையும் இருக்குது துருப்பு சீட்டு. திமுக நல்ல ஒரு எதிர்ப்பு கட்சி, ஆரோக்கியமாக அற்புதமாக பண்ணணும். கண்டிப்பா மக்கள் ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கறதால தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா விஜய் எதுக்காக இந்த சேஞ்ச் நான் கேட்குறேன். ஆமா, இவ்வளவு நாளா இவங்க வந்து ரூல் பண்ணிட்டாங்களே, ஸோ புதுசா ஒருத்தர் தரணும் அப்படின்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விஜய் கண்டிப்பா வந்து நல்லது பண்ண எல்லாருக்குமே தெரியும். அதனால விஜய்க்காக மட்டும்தான் இவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க. இப்போ டிவிக்கு வந்தது அக்செப்டபிள்னா ஐ காண்ட் அக்செப்ட். பிகாஸ் வந்துட்டு ஒரு இப்போ என்டிகேன்றப்போ அவர் 15 இயர்ஸாக ஒரு போராடி இருக்காரு. சம்வாட் அவர் வந்துட்டு அவர் போராடினதுக்கு மக்களாக இறங்கி ஆஸ் அ ஃபீமேலை பார்த்தோன்னா அவர் வந்து அவரோட இதில் பார்த்தீங்கன்னா லைக் ஃபீமேல் அண்ட் மேல் வந்து ஈக்குவலாக இது பண்ணியிருக்காரு. தென் நிறைய வந்துட்டு லைக் அப்பார்ட் ஃப்ரம் ஃபீமேல் லைக் ப்ரொடெக்டிவாக அவர் பேசியிருக்காரு. தென் 15 இயர்ஸாக வந்து மக்களாக இறங்கி நிறைய இஷ்யூஸில் பார்த்துருக்கலாம். அவரே இறங்கி நேராக வந்து மக்களை சந்திச்சு அவர் இது மேபி லைக் மாற்றம் வேணுன்றப்போ லைக் அவருக்கு ஒரு ஈக்குவலான ஒரு அட்லீஸ்ட் 1 சான்ஸ் ஒன் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் ஆக்சுவலி இப்போ எனக்கும் தெரிஞ்சால் லைக் ஆஸ் ஆக்டராக ஐ நோ விஜய், பட் ஆஸ் அ பொலிட்டிஷியனாக பட் லைக் அவரோட ஐடியாலஜி லைக் ஐ காண்ட் அக்செப்ட். அதான் நான் சொல்ல முடியும். லைக் மேபி இவர் இனிமேட்டு வந்து சேஞ்ச் பண்ணலாம், நம்ம அதை வந்து பார்க்க தான் முடியுமே தவிர்த்துட்டு லைக் மாற்றன்றப்போ மாற்றத்துக்காக ஒருத்தவங்களை கொண்டு வராங்கன்னா பைக் இருக்கிறவங்க பாலிடிக்ஸ் நாலேஜில் இருக்கவங்களே வந்து கொடுத்துருக்கலாம். என்னோட இது ஒப்பீனியன் அதுதான். அது ரொம்பவே நல்ல விஷயம் தான் ப்ரோ. இத்தனை நாளாக வந்து தாத்தா அப்பா பேரன் அந்த மாதிரி போனதெல்லாம் முடியட்டும், அது போதும்னு தான் மக்களுமே விரும்புகிறாங்க. புதுசாக ஒன்று வேணும், நல்ல நாலேஜபிளான பர்சனும் ஒருத்தர் நம்மளுக்கு வேணும். அரசியல் பற்றி இவருக்கு நாலேஜ் இல்லை, எப்படி இவர் வராருன்னு தான் சொல்கிறாங்க.
இப்ப அவர் கேட்ட வாய்ப்பை கொடுத்துட்டோம். அவர் பண்ணதான் போறாரு, அதை பார்க்க தான் போறாங்க. கண்டிப்பா அவர் நல்லா தான் பண்ணுவாரு. ஸோ அரசியல்ல நாலேஜ் இருக்கான்னு கொடுத்துட்டோம். இதுக்கு மேல நாலேஜ் இருக்கா தெரியும். அவர் கண்டிப்பா இருக்கிறதுனால தானே ப்ரோ வந்து வின் பண்ணிருக்காரு. இல்லாம கண்டிப்பா அவர் வந்திருக்க இல்ல அப்ப மாட்டாரு. நீங்க சினிமா சைட்ல பார்க்காம நீங்க நாலேஜ் இருக்கனால போட்டாங்க சொல்றீங்களா? சினிமாக்கும் இதுக்கும் வந்து ஆக்சுவலா நிறைய பேர் சினிமாவை லிங்க் பண்ணிக்கிறாங்க. சினிமாக்கும் பாலிடிக்ஸ்க்கும் வந்து எதுவுமே கிடையாது. சினிமா வேற, பாலிடிக்ஸ் வேற. அவர் சினிமால இருந்ததுனால சும்மா சினிமால இருந்து எல்லாரும் வராங்க அப்படி சொல்றதெல்லாம் கிடையாது. அவர் வந்து இதுல ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் வராரு. அவ்வளோ பெரிய பார்ட்டியை எதிர்க்கணும்னா அப்ப அவருக்கு எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பாரு, நாலேஜ் அவருக்கு இருந்திருக்கும். கண்டிப்பா அவர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் வராரு. நல்லது பண்ணணுன்ற நோக்கத்துல தான் கண்டிப்பா வந்திருக்காரு. கண்டிப்பா பண்ணுவாரு. என்டி அலையன்ஸுங்கிறத விட இது வந்து ஒரு சினிமா கவர்ச்சி. அதாவது இதை வந்து ஒரு எழுச்சி, ஒரு புரட்சின்னு சொல்ல முடியாது. மக்கள் எதுக்காக அவருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆளானப்பட்ட, அதாவது நமக்கு ஸ்டாலினுக்கும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கலாம், அது மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், பண்ணலாம். அவர் தோற்கடிச்சது முதல்ல ஒரு மன சங்கடமான விஷயம். அதே போல வந்து 16 வருடமா 15 வருஷமா கத்திக்கிட்டே இருக்காப்புல. அதாவது ஒரு மாற்று வேணும், ஒரு மாற்று வேணும்னு. அண்ணன் சீமானவர்கள் அவர் தோற்று போனது மிகவும் பெரிய ஒரு கஷ்டம். அப்போனா இந்த மக்கள் வந்து எதிர்பார்த்தது வந்து மாற்றத்தை இல்லை, ஒரு திரை கவர்ச்சி. ஒரு திரை கவர்ச்சியில் வந்து அவர் வந்து நல்லா டான்ஸ் ஆகிறாரு, நல்லா நடிக்கிறாரு, டான்ஸ். அதே ஒரு இதிலே வந்து அவங்க தெரிஞ்சது வந்து விஷிலு விஜய், இது மட்டும் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று தான் விஜய் அப்படின்னா, அந்த மக்கள்கிட்ட திரும்பி நம்ம கேள்வி வைக்கிறோம், திமுகவுக்கும் அதிமுகவும் எதுல அவர் மாற்று? ஏதாவது ஒரு விஷயத்துல இதுல அவர் மாற்றா இருக்காருன்னு சொல்லுங்க. நான் பாயிண்ட் படி வரேன், நம்பர் படி சொல்றேன். அதாவது வந்து இலவசத்தை ஒழிப்பும்னு சொன்னாரு, அதுல ஒரு மாற்றம் வந்தாரா? இல்ல சாராய கடை மூடும் சொன்னாரா? சாதி ஆணவ படுகொலைக்கு அவர் வந்து தடுப்பு சட்டம் கொண்டு சொல்லியிருக்காரா? அதே போல வந்து அவங்க எல்லாமே வந்து திமுக அதிமுக இல்ல மதுபான கடை மூடும் சொல்லியிருக்காரு. எதுவுமே இல்லாம அவங்க என்ன கொண்டுட்டு வந்தாங்க அதை இவர் கொண்டு வந்திருக்காரு. இவர் எதுல அவர் மாற்றம் வந்திருக்காரு ஏதாச்சும் ஒண்ணுல சொல்லுங்க. அப்படின்னா வந்து இந்த மக்கள் வந்து திமுகவும் அதிமுகவும் வேணாம், நாங்க விஜயை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றதெல்லாம் பெருமைப்படலாம். புரியுங்களா? நான் சொல்ல போனா என்னுடைய தொகுதி மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி. புரியுதுங்களா? அந்த மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில நான் வந்து என்னுடைய தமிழ் தேசியத்துக்காண்டி நான் அண்ணன் சீமான் கூட இருக்கேன். ஆனா அந்த தொகுதியில வந்து தமிழ் தேசியத்துக்கு நான் வாக்கு செலுத்தினேன். இருந்தாலும் எங்களுக்கு வாக்கு செலுத்தாம இருந்தா கூட அக்கா தமிழ் தேசியம் செலுத்திக்கலாம்ல. அந்த அம்மாவுக்கு 10 ரூபாய்க்கு மருத்துவம் பார்த்தாங்க, இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மருத்துவர் 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தாங்க. அவங்கள விட ஒரு நல்ல ஒரு வேட்பாளர் கிடையாது. நல்ல ஒரு வேட்பாளர் தான் அவங்களும். அவங்கள விட்டுட்டு அவங்க கூட 3ஆவது கூட தள்ளிட்டு 2ஆவதா ஏவா வேல் வர்றாப்புல. அன்னைக்கு முதல் நாள் தான் தேர்தலுக்கு 2 நாள் இருக்கதான் உள்ள இருந்து கோடிக்கணக்கான பணத்தை எடுக்கிறாங்க, பறிக்க பணத்தை. இவ்வளவும் தெரிஞ்சும் அதுபோக வந்து தாவேகா வேட்பாளர் அங்க இருக்கக்கூடியவர் வந்து ஒரு நல்ல மனிதன் சொல்ல முடியாது, பேருக்கு பிராமின. ஆனா அவருடைய அயோக்கியத்தனம் என்னங்கிறது உள்ள போய் ஆராய்ச்சி பார்த்தா தெரியும். புரியுங்களா? அவருடைய மனைவியை வழக்கு போட்டுக்கார் மேல, தன் குழந்தை கடத்தி கொண்டு வச்சிருக்கான்னு சொல்லி. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வேட்பாளரும் கிடையாது. அப்ப காரணம் எந்த வேட்பாளரும் தெரியாம வாக்கு செலுத்திருக்காங்க. புரியுங்களா? தமிழ்கிட்ட விஜய் விசில் சின்னம் அப்படிங்கும் போது வாக்கு செலுத்திருக்காங்க. அதே அந்த மக்கள்கிட்ட போய் எதுக்கு நீங்க விஜய்க்கு வாக்கு செலுத்திங்கன்னா எவனுக்கும் பதில் தெரியலங்க. ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஒரு 50-70 வருஷம் கட்சி, இது தாண்டி ஒரு கட்சி 2 வருஷம் 50 வருஷம் இருக்காங்க. கரெக்டு தான். ஆனா இவங்களே தானே இருந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா 3ஆவதா ஒருத்தருக்கு வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே. 50 வருஷம் இவங்க பண்ணாத என்னென்ன அவங்க என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாம் இல்லையா? அதுதான். திமுக தோத்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம். எதனால தோத்துருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? மக்களுக்கு அவர் எவ்வளோ செஞ்சிருக்காரு. திமுக ஒரு ஸ்டாலின் அவரே தோத்துருக்காரு, சிஎம் அவரே தோத்துருக்காரு. என்ன பண்ண முடியும்? ஒரு அலை தானே இது. இது வந்து ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமே இல்லை. நல்ல நல்ல கேண்டிடேட்டு எல்லாரும் வந்து தோத்துருக்காங்க. இவர் ஸ்டாலின் தோக்கத்துலேயும் ஒன்றும் தப்பு இல்லை. மக்கள் வந்து திருந்தணும். இது திருந்தலை. நடிகர் பின்னால் போகிறாங்க. நடிகர் பின்னால் போனால் அது என்ன ஆகும்? அவங்க கொடுத்துருக்கிற இலவச திட்டங்கள்லாம் செயல்படுத்துவாங்களான்றது சந்தேகம். 1% 2% செய்கிறதே கஷ்டம். அவங்க எல்லா இலவசமாக அவங்களால பூர்த்தி பண்ண முடியாது. இந்த ஆட்சி வந்து எந்த கூட்டணி வச்சு ரன் பண்ணாலும் அவங்களுக்கு கஷ்டம்தான். நிதி பற்றாக்குறை ஓவராக இருக்கும். இவங்க சொல்கிறாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஸ்டாலின் ஆட்சியில் அப்படின்றாங்க. இவங்க ஆட்சி வந்தால் ஒரு தப்பு கூட நடக்காமல் பண்ணுவாங்களான்றது 100% சந்தேகம்தான். ஆனால் இப்போ வந்து என்டி அலைன்ஸ் தோற்றதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதிமுக தோக்க வேண்டிய கட்சி தான். ஏன்னு கேட்டால் வந்து அவங்க வந்து அந்த சசிகலாவுடைய காலில் வந்து தான் அவங்க வந்தாங்க, நேரடியாக ஜெயிச்சு வரல. அதனால மக்கள் மத்தியில் இந்த எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா, அதுக்கப்புறம் ஒரு நிலையான ஒரு தலைவர் கிடையாது என்பது மக்கள் மத்தியில் பதிவாயிருக்கு. அது ஒண்ணு ஜெயிச்சது தெரியல. மேபி ஏடிஎம்கே சப்போர்ட் இருந்ததுனால ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா பிஜேபிக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வர்றது கஷ்டம்தான். இந்த வருங்காலத்தில் இந்தியா ஃபுல்லாகவே பிஜேபி தான் ஆள போகுது. அதில் மாற்று கருத்து எதுவும் கிடையாது.
விஜய் வந்தால் கூட பிஜேபியுடைய சப்போர்ட்டில் தான் வந்திருக்கிறாரு. இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட மக்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருந்திருக்குது. அதனால தான் 108 சீட்டு வந்திருக்காரு. அதனால் வரக்கூடிய காலத்தில் எல்லா மாநிலத்திலுமே பிஜேபி தான் ஆளும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 2026 30 இல்லை 50 வரைக்குமே அவங்க தான் ஆள போவாங்க. தமிழகத்துல சொல்றீங்களா? இந்தியா ஃபுல்லாகவே தமிழ்நாடை சேர்த்து தான் சொல்கிறேன். பிஜேபி தான் ஆள போவோம். அவங்களுடைய கான்ஸ்டபிள் என்னவோ அதான் போய்கிட்டு இருக்கோம் இனிமேல். இதுதான் நிலவரம். அண்ணாமலை நல்லா தமிழ்நாட்டில் நல்லா பரப்புரை பண்ணி அழகா வச்சிருந்தாரு. விஜய் சார் வாழைப்பழம் மாரி அழுட்டு போயிட்டாரு. இதுதான் நடந்திருக்கு. அண்ணாமலை அன்புமணி இதே மாதிரி நல்ல நல்ல தலைவர்கள்லாம், நான் சொல்றது உதாரணத்துக்கு அண்ணாமலை, அன்புமணி, இவங்கெல்லாம் நல்ல பரப்புரை பண்ணாங்க மக்கள்கிட்ட. அவங்க பரப்புரை எடுத்து சொன்னாங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு. அந்த பரப்புரை மொத்தமா அல்வா மாரி விஜய் சார் எடுத்துட்டு போயிட்டு அறுவடை பண்ணிட்டாரு. அவருக்கும் 25%, 75% அண்ணாமலையும் அன்புமணி இது மாதிரி நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. ஒரு நேர்மையான தலைவர்கள்ன்றதுல எல்லாமே நேர்மையான தலைவர்கள் தான். நல்ல கருத்தை சொன்னாங்க, அறுவடை அவர் பண்ணிட்டாரு. பிஜேபி முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் எலெக்ஷன் நிக்கல, நின்றுந்தா வேற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கும். ஆமா, வந்திருக்கும். அண்ணாமலை இருந்தா கொஞ்சம் அதிகமான சீட்டு, ஒரு 5 சீட்டு 6 சீட்டு வாங்கியிருப்பாங்க. எதை வச்சியா சொல்றீங்க? இல்ல அவரோட இது வேற. அவருக்கும் எடப்பாடிக்கும் ஒரு முன்னுறதுனால அவர் எடப்பாடி அண்ணாமலை இல்லைன்னா கூட்டணி வைக்கிறேன்னதுனால அண்ணாமலையை கழட்டி விட்டாங்க. அதனால தான் ஒரு 5-6 சீட்டாவது வாங்கியிருப்பாங்க அண்ணாமலை இருந்தா. இல்ல அண்ணாமலை சொல்றது கேட்டு இருந்தா என்டிஏ அலைன்ஸ் ஜெயிச்சிருக்குமா? ஜெயிக்கணுன்றது இல்லை. பிஜேபி ஒரு 5-6 சீட் அதிகமாக வந்திருக்கும். இப்போ எதிர்கட்சி அந்தத்தில் ஏடிஎம்கே வந்திருக்க சான்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டாலின் இப்போ எதிர்கட்சியில் இருக்கும் போது அவங்க எடப்பாடி வந்திருக்க சான்ஸ் இருக்குது. இப்போ அண்ணாமலை இல்லாதது ஒரு பின்னடைவு. ஆமாம், அண்ணாமலையே மெயினுங்க. அவர் தான் வளர்த்தார். பிஜேபி வளர்த்தது அண்ணாமலை தான். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அண்ணாமலை இருந்திருந்தானே, அண்ணாமலை தான் தமிழ்நாட்டில் பிஜேபியை ஒரு வலுவான ஒரு கட்சியை எடுத்துகிட்டு வந்தது அண்ணாமலை தான். அண்ணாமலை எதுக்காக அவங்களுக்குள்ள என்ன இஷ்யூன்னு எனக்கு தெரியல. அதை பற்றி அண்ணாமலை இருந்திருந்தா கண்டிப்பாக பிஜேபி ஒரு 15 சீட் தமிழ்நாட்டில் வந்திருக்கும். அது கன்ஃபார்ம். இப்போ அண்ணாமலை இல்லாத காரணம், அண்ணாமலை இல்லாதனால தான் இப்போ தோத்துறாங்க சொல்றீங்களா? கண்டிப்பாக அண்ணாமலையை வைக்கக்கூடாதுன்னு சொன்னது எடப்பாடி தான். அண்ணாமலை இருந்தால் நான் கூட்டணி வரமாட்டேன் அப்படின்னு சொன்னது எடப்பாடி தான். எடப்பாடி எப்போவுமே எதிர்கட்சியா கூட வரப்போறது இல்லைன்னு நான் போன மாதம் கூட ஒரு ரிப்போர்ட்டில் கொடுத்துருந்தேன். எதிர்கட்சியா வரமாட்டாரு, 3வது அணியில் தான் இருப்பார் அப்படின்னு சொன்னால் இப்போவும் 3வது அணியில் தான் இருக்கிறாரு. இதுதான் உண்மையான கருத்து. இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு வருங்காலத்துல என்ன மாதிரி எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அண்ணாமலைக்கு தான் அந்த பிஜேபியுடைய தலைவர், மாநில தலைவர் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இல்லைன்னா கூட அவருக்கு ஒரு பெரிய போஸ்டிங் கண்டிப்பா எதிர்நோக்கத்துல இருக்குது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப பெரும்பான்மைக்கு என்ன பண்ணுவாங்க? டிவிக்கு கண்டிப்பா ஆட்சி அமைப்பாங்க. இப்ப அவங்க தான் ஒரு மாசம் டைம் கொடுப்பாங்க கவர்னர். அதுக்குள்ள ஒரு ஏற்பாடு நடக்கும். கண்டிப்பா நடக்கும். அதுல மாற்று கருத்து எதுவும் கிடையாது. விஜய் தான் ஆட்சி செய்ய போறாரு. அண்ணாமலை நின்று இருந்தால் அதிமுக ஆட்சி தான் நடந்திருக்கும். இது கூட்டணி தான் நடந்திருக்கும். அவங்களோட கேண்டிடேட்டுக்கு யாருக்குமே சீட்டு கொடுக்கல. அண்ணாமலையை சுத்தமா தூக்கி போட்டாங்க. அதனால வந்த வினைகள் மக்கள் முன்னேறலாம். எல்லாம் இளைஞர்கள்லாம் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிற மாரிலாம் கிடையாது. இளைஞர்கள்லாம் இப்பெல்லாம் வெறுத்து போய் ஓட்டு போட்டதுதான் இது யாருக்கே தெரியும். யாருமே கணிச்சோமா? இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு எதிர்காலத்துல என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன்? அண்ணாமலை மாதிரி 1 லட்சம் அண்ணாமலை வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. வருவாங்க. அவரை பார்த்துட்டு வந்தாதான் நல்லது. இப்ப விஜய் சார் வந்தா தெரியுங்களா, அறுவடை எடுத்துட்டு போனா தெரியுங்களா? இது சும்மா சாதாரணமா விஜய் சார் எடுத்துட்டு போல. இதெல்லாம் அண்ணாமலையே அன்பு. இது மாதிரி நிறைய இளைஞர்கள், நிறைய தலைவர்கள் புரட்சி தான். நானுமே இன்னொரு பார்ட்டி சப்போர்ட்டர் தான். அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் பெரிய பெரிய லெவல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காரு. அவர் எப்படி சொல்றது, ஒரு பொலிட்டிக்கல்லே ஒரு வெல் நாலேஜ் பர்சன் சொல்லக்கூடிய ஒரு பர்சன் அண்ணாமலை. அப்படி இருக்கப்ப அவர் தனிச்சு நின்றிருந்தா அந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் இல்லாம அவர் தனிச்சு நின்றிருந்தாலே அவருமே விஜய் ராவலுக்கு கூட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அவர் மேல. அதுதான் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அவர் அட்லீஸ்ட் ஒரு தொகுதி இல்ல ஒரு 10-15 தொகுதியாவது வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அண்ணாமலை தனிச்சு நின்றிருந்தா. ஆக்சுவலி இதுவே அன்எக்ஸ்பெக்டட் தான். நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. டிஃபால்ட்டாக திஸ் ரூலிங் பார்ட்டிஸ் இந்த 2 பேர் அந்த மாதிரி தான் டிஃபால்ட்டாக வந்தது. இதுவே அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் வி கான்ட் டிட்டர்மைன். அவ்வளோதான் சொல்லுவோம். அவரும் வந்திருந்தா மேபி ப்ராபபிலிட்டி தான். பட் இட்ஸ் நாட், வி கான்ட் டிட்டர்மைன் இவங்க வந்திருந்தா இவங்க அப்படின்னு அவருக்கும் இருந்திருக்காரு. இது வந்ததுக்கப்புறமும் மேபி அவர் வித்ஸ்டாண்ட் பண்ணுவாருன்றப்போ விஜய் பண்ணுவாரான்ற கேட்டால் அது இனிமேட்டு போக தான் தெரியும். அவர் என்ன ஐடியாலஜி கொண்டு வராரு, என்ன பாலிடிக்ஸ் படி மக்களுக்கு என்ன செய்கிறாரு, அதை வச்சு தான் நம்ம இந்த 5 இயர்ஸை டிட்டர்மைன் பண்ண முடியும். அவர் நின்றுந்தா ரிசல்ட் மேஜரா மாறி இருக்குமான்ற தெரியல. பட் அவர் தனிச்சு வேற ஏதாவது கட்சியில இருந்திருந்தா கூட அவருக்கு நிறைய சப்போர்ட் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். பிஜேபியில இருக்காருன்றதுனாலயே நிறைய பேர் போடாம இருந்திருக்கலாம். அண்ணாமலை அவருக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. அவர் ஒரு நல்லவே ஒரு நாலேஜபிளான பர்சன் தான். அவர் பிஜேபியில இல்லாம வேற ஏதாவது கட்சியில இருந்தாலோ இல்ல தனியா நின்று இருந்தாலோ கூட அவருக்கு நிறைய ஓட் கிடைச்சிருக்கலாம்.